நான் ஷார்ட் புட்டு ரைடிங் மெத்தட் நான் இங்கே ஹோல்ட் பண்ணி புஷ் பண்ணி த்ரோ பண்ணுறேன். அப்படின் போது என்னால் ஸ்டெபிலிட்டி எனக்கு இருக்காது. மேபி நான் கீழே விழுந்து பேச போகிறேன்னா இன்னைக்கு சோல்ஜர்ஸ் நீங்கள் வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரியல. த்ரோயிங் ஈவெண்ட்டில் 4 ஈவெண்ட் இருக்குது, உங்களுக்கு தெரியும். என்னென்ன த்ரோயிங் ஈவெண்ட் இருக்குது? ஷார்ட் புட் இருக்குது, டிஸ்கஸ் த்ரோ இருக்குது, ஜாவலிங் த்ரோ அண்டு ஹேமர் த்ரோ. இந்த 4 ஈவெண்ட் இருக்கும். இந்த 4 ஈவெண்ட்லையும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்களா? ஷார்ட் புட்டில் மட்டும் அந்த டோ போர்டு இருக்கும், லைக் ஸ்டாப் போர்டு சொல்லுவாங்க, ஒயிட் கலரில் ஒரு 10 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்கும். இந்த டோ போர்டு வந்து ஏன் அந்த டிஸ்கஸ் த்ரோ சேம் செக்டர் தான், ஹேமர் த்ரோவும் அதே சேம் செக்டர் தான், அதே அந்த ரிங்குக்குள்ளே தான், அதே சர்க்கிள் தான், அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணல. பட் ஆனால் ஷார்ட் புட்டுக்கு மட்டும் அந்த டோ போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. வேற ஜாவலின் த்ரோ நம்ம கம்பேர் பண்ணலாம். நீங்கள் திடீர்னு கேட்டுறாதீங்க ஜாவலின் த்ரோ அப்போ அதுக்கும் அதோட மார்க்கிங் லைன் வந்து 7 மீட்டர் இருக்கும், 7 சென்டிமீட்டர் இருக்கும், 7 சென்டிமீட்டர் இருக்கும். இருக்கிறது அத்லெட்டிக்ஸில் அது ஒன்று தான் வந்து 7 சென்டிமீட்டர் வித் இருக்கிற ஒரு ஈவெண்ட்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுக்கு நீங்கள் ஸ்டாப் போர்டு வச்சிருக்க வேண்டியது தானே. அப்போ ஓடி வந்து த்ரோ பண்ணுறவங்க அதை தாண்டி போனாலும் ஃபவுல் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்காதீங்க. அதோட ரூல் ப்ரொசீஜர் எனக்கு தெரியல, அது விடுங்க. இது 3மே ரிங்கில் நின்று த்ரோ பண்ணுறதுனால நான் கேட்குறேன். இப்போ ஷார்ட் புட்டுக்கு மட்டும் செக்டர் அதில் மட்டும் ஸ்டாப் போர்டு டோ போர்டு யூஸ் பண்ணுறாங்க, டிஸ்கஸ்க்கும் அண்ட் ஹேமர் த்ரோக்கும் யூஸ் பண்ணலை அப்படின்றது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாவில் கேட்டிருந்தேன். அதுக்கு ஒரு சிலர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் ஆனால் அதுக்கான ப்ராப்பர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் நான் செக் பண்ணேன். அது என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஷார்ட் புட்னா கிளைடிங் மெத்தடில் அந்த அவங்க ரொட்டேட் பண்ணி கிளைடிங் மெத்தட் யூஸ் பண்ணி அவங்க த்ரோ பண்ணுவாங்க. அதில் அவங்களோட பாடி வெயிட் வந்து ஓவரால் அந்தளவுக்கு புல் பண்ணி முன்னாடி விழுகிற கண்டிஷனில் போவாங்க. ஸோ அதனால அந்த ஸ்டாப் போர்டு வந்து அவங்கள பேலன்ஸ் பண்ணி நிப்பாட்டுறதுக்கும் அவங்கள ஈஸியாக வந்து அந்த ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டாப் போர்டு யூஸ் பண்ணுறாங்களும். அண்டு இந்த டிஸ்கஸ் த்ரோ அண்ட் ஹேமர் த்ரோவில் ரொட்டேஷன் த்ரோ தான் பண்ணுவாங்க. பண்ணி அவங்களோட பாடி வெயிட்டை வந்து ஓவராக முன்னாடி புல் பண்ணாமல் பேலன்ஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி மறுபடியும் ஸ்டேபிளாக நிற்க முடியும் அப்படின்றதுக்காகவும் அந்த ஸ்டாப் போர்டு மேபி யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கூகுள்லேயும் அப்படி தான் நான் செக் பண்ணியிருக்கேன். இதே இப்போ ஷார்ட் புட் த்ரோ பண்ணுறாரு, லைக் சாம்பிளுக்கு இப்போ நான் ஷார்ட் புட்டு ரைடிங் மெத்தட் நான் இங்கே ஹோல்ட் பண்ணி புஷ் பண்ணி த்ரோ பண்ணுறேன். அப்படின் போது என்னால் ஸ்டெபிலிட்டி எனக்கு இருக்காது. மேபி நான் கீழே விழுந்துருவேன். அதனாலயா கூட நான் வந்து அந்த டோ போர்டு மேபி அவங்க யூஸ் பண்ணுறதா இருக்கலாம். டிஸ்கஸில் ரொட்டேஷன் தான் மோஸ்ட்லி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொட்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்க அந்தளவுக்கு முன்னாடி போய் விழ மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரீசனால தான் அந்த ஷார்ட் புட் ஈவெண்ட்டுக்கு வந்து டோ போர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டு போங்க. நாங்கள் தெரியாத இதாக இருந்துச்சுன்னா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ, பாய்.